1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் எப்படி இருந்துச்சோ அச்சசல் அதே குர்ஆனை பாத்திருக்கீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் கைப்படையா எழுதின திருக்குர்ஆனை பாத்திருக்கீங்களா? இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்க இருந்து யாரு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, பட் எங்களுக்கு இதை பாக்குற பாக்கியம் கிடைச்சதுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. எனக்கு கிடைச்ச பாக்கியம் வியூவர்ஸ் ஆகிய உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இதை வீடியோவா ஷூட் பண்ணி போடுறேன். நீங்க யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்ப மேல இங்க பார்க்க எழுத்து தான் ஒரிஜினல். குர்ஆன்ங்கிறது இஸ்லாமியர்களுடைய புனித வேதமாக இருந்தாலும் உலக மக்கள் எல்லோருக்கும் இறக்கப்பட்ட ஒன்றுதாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய முதல் கலீஃபாவான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆலோசனை பேர்ல தான் குர்ஆன் ஷரீஃப் ஒன்று திரட்டப்பட்டது. இந்த குர்ஆன் ஷரீஃப் கோர செஞ்சது சஹாபிகள் ஒவ்வொரு ஆள்கிட்ட கேக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வாசல்ல வாளோட நிப்பாங்க. ஒவ்வொரு ஆட்களா என்ன செய்யணும், அவங்களோட மெமரிஸா இருக்கிறத சொல்லணும், அல்லது அவங்கள்ட்ட பேப்பர் இருக்குமே அவங்க கையில கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறத காட்டணும். பின்பு இஸ்லாத்தினுடைய மூன்றாம் கலிஃபாவான உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல பிரதி எடுக்கப்பட்டு ஒவ்வொரு பதிகளுக்கும் அனுப்பப்பட்டதுங்க. அஜ்மியா இருந்தவங்க எல்லாமே ஓதுறதுல பிழைகள் இருக்குது, அதை ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்ட பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுல உள்ள கிதாபை எடுத்துட்டு வர சொல்லி 7 பிரதிகள் அடிச்சாங்க. அந்த 7 பிரதி அடிச்சு ஒன்னு மக்கா, மதீனா, சிரியா, கூஃபா, பஸ்ரா, டமஸ்கஸ் இதெல்லாம் அனுப்புனாங்க. இந்த ஒரிஜினல் குர்ஆன் ஷரீஃபை நம்ம பார்த்தோம்னா சாதாரண மக்களான நமக்கு அதோட எழுத்தே நமக்கு புரியாதுங்க. இந்த குர்ஆன் ஷரீஃபை முழுமையா மனனம் செஞ்ச இப்ப உள்ள ஹாஃபிஸாக்களை கொஞ்சம் திணறதான் செய்யறாங்க. ஏன்னா இந்த குர்ஆன்ல ஜேரு, ஜபர், சுக்குன, சத்துன்னு எதுவுமே கிடையாது. இதுல பக்கம் திறந்து வாசி காட்டிடணும், என்ன ஆயத்து வைப்பான்னு வாசிட வேண்டியதான். ஃபத்ஹா, தம்மா, கஸ்ரா இருக்காது. சரி, ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா எல்லாம் விடுங்களே, நொகத்தா வச்சு இருக்குமா? அங்கதான் வரேன். இப்ப அடுத்தது ஒரு ஃபாவோ காஃபோ வித்தியாசம் இருக்காது. மேல புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளி எல்லாம் இருக்க, அங்க அதெல்லாம் இருக்க. இப்ப இதே மாதிரி ரா, நூன் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். இப்ப இது சூரா ஃபாத்தியானுடைய பகுதி, ஒரு துண்டு இல்ல.